ஏய், அங்க வரது மாமா தானடா? ஆமா, தினேஷ் அப்பா தான் வந்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சுது? ஏன் பதட்டமா வராங்க? அம்மா தினேஷ் மாமா வரத சொல்லவே இல்லையே. அப்பா வீட்டுக்கு வரதா அந்த தமிழ் அக்கா போனை போட்டு சொல்லிருப்பாங்களே. எனக்கு எந்த போனும் வரலையே. ஏய், விக்கி விக்கி, என்ன மாமா ஏன் பதட்டமா வரீங்க? என்ன மாமா? அப்பா என்னப்பா? ஏய், பொண்ணு தெரியல எங்கடா? உள்ளதான்ப்பா இருக்கான். என்னப்பா ஏன் பதட்டமா இருக்கீங்க? வாங்க மாமா. தமிழக்கா எந்த போன் பண்ணலையே, நீங்க வாரீங்கனே. இல்லம்மா, அவசரம். பொண்ணு தெரியல எங்க? என்ன மாமா ஏன் பதட்டமா இருக்கீங்க? ஆண்டி, அத மாமாக்கு குடிக்க தண்ணி எடுத்து வா. சரிங்க. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். பொண்ணு தெரியல எங்க? பொண்ணு தர பொண்ணு தெரியல, என்ன மாமா கூப்பிடுங்க பாரு. என்ன மாமா ஏன் பதட்டமா வந்துட்டு இருக்கீங்க? பொண்ணு தெரியல விக்கி. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. அக்கா பொண்ணு இல்ல, அக்கா பொண்ணா? அனன்யாவா? ஆமா, காலையில ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிருக்கா. இன்னும் வீட்டுக்கு வரலையா? சரி மாமா, பதறாதீங்க. ஸ்கூலுக்கு போன் பண்ணி கேட்டீங்களா? இல்ல ஸ்கூல்ல போய் பாத்தீங்களா? அக்கா ஸ்கூல்ல போய் பாத்திருக்கா. இன்னைக்கு ஸ்கூலே கிடையாதான். ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதான். ஐயோ, அது என்னன்னு பாத்துக்கிறோம். அன்னைக்கு தினேஷ் மாமா கிட்ட சொன்னேன்ல உங்களை. எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். சரி, என் மீதுல ஏறி. சரி, போற வழி, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் பாத்தீங்களா? எல்லா பக்கமும் இப்போ தமிழ் எல்லாரும் போயிருக்காங்க. டேனில ஸ்கூல் போகணும்னு சொன்னானே. அப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுவும் போயிருக்கான்னு பாத்தீங்களா? எல்லா இடத்தும் விசாரிச்சாச்சு. அவரை யாருமே பாக்கலன்னு சொல்றாங்க. ஏதோ போன் வாங்கி கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டேனே. நான் தாண்டா வாங்கி கொடுத்தேன். அமைதியில இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன அமைதியா இருக்க சொல்லுங்க. அன்னைக்கு சொன்னேன்ல உங்களை. அமைதியில இரு, நான் பாத்துக்கிறேன். டேனியல் என்னமோ சொல்ல வந்தானே. டேனியல் எங்க இருக்க? நீ ஸ்டேஷன்ல தானே இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. அப்பா பயப்படாதீங்கப்பா, இப்போ வந்துருவா, கவலைப்படாதீங்க. காலையில வீட்டை விட்டு போயிருக்கா. கருக்கள் விட்டு போச்சு, பயமா இருக்குடா. விக்கி, எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துக்கும் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அனுப்பு. சந்தேகப்பட்ட மாதிரி யாராவது ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருந்தா சும்மா அடிச்சு தூக்கு. நான் உடனே எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்குறேன். அப்புறம் வீட்ல இருந்து போற பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ஆர்டர் போடு. ஸ்டேஷன்ல இருந்து யாராவது ட்ரெயின் ஏறி போயிருக்காங்களா, என்னென்ன டிக்கெட் எடுத்திருக்காங்க, யார் யார் பேர்ல டிக்கெட் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கண்காணி. அப்புறம் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ரோடு எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்கோ அத்தனையும் ஆள் போட்டு சர்ச் பண்ணி பாரு. அப்புறம் ஸ்கூலையும் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபுல்லா சர்ச் பண்ணி சொல்லு. மொட்டை மாடி, கிரவுண்டு எல்லா பக்கமும் சர்ச் பண்ணு. சரிடா, நான் பாக்குறேன். சொல்லுங்க. என்னடா என்னவே? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. சரி, என் மசோதா நின்றுட்டு டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்பு. நீ வரண்டா, நான் பாத்துக்கிறேன். காணாம போனதே நம்ம வீட்டுக்குள்ள. இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வரணும். ஏய், எவ்வளவு துரிதமா வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு துரிதமா வேலை பாரு. நீ வரண்டா, நான் பாத்துக்கிறேன். ஏய், நம்ம வீட்டுக்குள்ள காணாம போயிருக்கு. நான் என் வழியில தேடுறேன், நீ உன் வழியில தேடு போ. ஏய், நீ ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய் பாரு போ. இல்லடா, இப்ப டேனியல் வருவான். அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா, நான் அப்போ காது கொடுத்து கேட்கல. நான் வர சொல்லி இப்ப வந்துருவான். ஏய் தருண், என்ன அவசரமா கூப்பிட்டியா? என்ன காலையில ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். நீ? ஆமா, ஸ்கூல் படிக்க பொண்ணு. ஸ்கூல் படிக்க பொண்ணா? என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தா? மாமாவா? நான் யாரோ நினைச்சிட்டேன். சாரி மாமா. என்ன கலர் யூனிஃபார்ம்டா? ஒயிட் ஷர்ட், அப்புறம் சிமெண்ட் கலர் மாதிரி ஸ்கர்ட் போட்டிருந்துச்சு. என்ன சொல்ற? ஏன் மாமா, என்னாச்சுது? டேய், மாமாவோட அக்கா பொண்ணை காணுமாண்டா. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா ஸ்பெஷல் கிளாஸ் ஒண்ணு கிடையவே கிடையாதான். அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுது. மாமா, ஒரு பொண்ணு நின்னா ஸ்டேஷன்ல யாருக்கோ காத்துட்டு நின்னா. நான் கூட இன்னைக்கு ஸ்கூல் இல்லையே என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரா பேசுனாலே எனக்கு கொஞ்சம் பயமாயிட்டு. அதனால நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன். அப்புறம் ஒருத்தன் வந்து கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. நான் தருணுகிட்ட போன் பேசினால அவன் யாருன்னு கவனிக்காம போயிட்டேன் மாமா. என்னடா சொல்ற? டேய், அப்ப நீ அவனை பாக்கலையா? ஆமாண்ணே, நான் பாக்குறதுக்குள்ள அவன் திரும்பி போயிட்டான். தருண் அப்ப பார்த்து போன் பண்ணானா, போன் எடுத்தேன், அவனை பாக்கத விட்டுட்டேன். டேய், ஸ்கூல் போனேன்னு தெரிஞ்சிருக்கு, ஃபாலோ பண்ணி போக வேண்டியதானே? அதுக்குள்ள அப்பா போன் அடிச்சாருன்னு அங்க போயிட்டேன். ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருந்தேன். அவன் ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டேன். ஆனா உருவத்தை பார்த்தா என்னால கண்டுபிடிக்க முடியும். உருவத்தை பார்த்தா அவனால கண்டுபிடிக்க முடியல? கண்டிப்பா. அவன் உருவம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. முகத்தை மட்டும் நான் சரியா பார்க்கல. நிஜமாவே ஒருத்தன் கூட போனாலா? ஆமா மாமா, நான் பார்த்தேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் அக்கா பொண்ணு வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேன். ஐயோ மாமா, அழாதீங்க மாமா. இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல இருப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாது மாமா. எங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா விக்கி, பிள்ளை சொல்ல சொல்ல மாட்டேங்கிற? அது வந்து தினேஷ் மாமா அக்கா பொண்ணு நான் விக்ரம் கூட பார்த்தேன்டா. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? இது யாரும் நீ சொல்லல? அது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. அவங்களோட அக்கா பொண்ணானே எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. அவட்ட பேசும்போது அவ சொன்னதை வச்சுதான் நாங்க அக்கா பொண்ணு கிடைச்சோம். கன்ஃபார்மா தெரியாதுடா. ஆமா மாமா, கன்ஃபார்மா தெரியாது.
அதான் குடும்பத்துல ஏதாவது சொல்லி குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்லலாம் நினைச்சோம். விக்ரம் கூட பாத்தீங்களா? எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது விக்ரம் கூட இருந்தது மாமாவோட அக்கா பொண்ணு தானே தெரியுதுடா. விக்கி இதெல்லாம் வீட்டுல சொல்லண்டாமா? அது எப்படி சின்ன பொண்ணு, ஒருவேளை அது அக்கா பொண்ணா இல்லாம இருந்து நாங்க பாட்டுல ஏதாவது சொல்லி குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிட்டுனா? சரிதான், இதை தீர விசாரிக்காம வந்து வீட்டுல சொல்ல முடியாதுல்ல. ஐயோ விக்ரம் ஏன் குடும்பத்தை என்ன செவனாக்கிட்டாடா. ஏதாவது பண்ணுங்கடா, அந்த போர்க்கிட்ட இருந்து பிள்ளைய காப்பாத்துங்கடா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அண்ணனி அவ வீட்டுல கொண்டு ஒப்படைக்க சொன்னா இல்லையா? ஏய் நீ என்ன செய்வியோ யாரு செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த அண்ணனியா பொண்ணு அவ வீட்டுல இருக்கணும், புரியுதா? இல்ல நீ உசுரோட இருக்க முடியாது. இந்த விக்ரம் பத்தி நல்லா தெரியல உனக்கு. பாஸ் பாஸ், உங்க அப்பா எங்க அப்பா என்னடா? எங்க அப்பா என்ன செஞ்சாரு? பொண்ண தூக்க சொன்னாரு. டேய் டேய், என் கோத்த குழப்பாத. அந்த பொண்ணு இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வீட்டுல பத்திரமா இருக்கணும். உன் நுனி விரல் கூட அந்த பொண்ணு மேல பட்டுக்க கூடாது. சொல்றது புரியுதா? என் அப்பாவை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். நான் சொல்றதை நீ செய்ய. சீக்கிரம் அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த வீட்டுல பண்ண விட்டுட்டு போ. பாஸ் ஒன்னு சொல்லணும் உங்ககிட்ட. என்னடா? பொண்ணு ஒப்படைக்க சொன்னாங்க, ஒப்படைச்சேன் பாஸ். ஆனா உங்க அப்பா எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாது பாஸ். என்னடா உளறிட்டு இருக்க நீ? டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் இருட்ட போதே, அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க கொண்டு ஒப்படைக்கணும். டேய் இல்லைன்னா அந்த குடும்பமே செத்து போயிரும்டா. டேய் சொன்னா கேளு. அப்பா எங்க கொடுத்து போனாரு ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது பாஸ். உங்க அப்பா என் கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து விக்ரம் கண்ணுல போடாத, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது இருன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டாரு பாஸ். நான் இப்ப ஊருக்குள்ள தான் வந்துட்டு இருக்கேன். நீ எனக்கு முன்னாடி ஊருக்குள்ள வந்து நிக்கிற. பாரு எங்க கொண்டு ஒப்படைச்சா, அப்பா எங்க பார்த்த, அப்பா இப்ப எங்க இருக்காரு, எல்லா விவரமும் எனக்கு தெரியணும், புரியுதா? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நேராக வந்துரு. அப்பா வேண்டாம், போதும், உங்க ஆட்டத்தை நிப்பாட்டுங்க. நான் தானே இதை ஆரம்பிச்சேன், நானே முடிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பொண்ணை பத்திரமா நான் வீட்டுல கொண்டு ஒப்படைப்பேன். என்ன முழுச நம்பி தானே வந்தா, நான் வீட்டுல ஒப்படைக்க. என்னடா சொல்றான் உன் சின்ன முதலாளி? ஐயா கோபமா இருக்காரு ஐயா. ஓ கோபமா இருக்காரு ஐயா? கோபமா இருக்கட்டும். கபாரு அவன் வந்து கேட்டா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ சொல்ற, புரியுதா? சின்ன ஐயா பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. டேய் வீடு தேடி மகாலட்சுமியே வந்திருக்கு, எவனாவது வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லுவானா? அவன் வர முட்டாளடா. அவ அம்மா கொஞ்சம் பட்டை திட்டி விட்டுருக்கா, அதுல கொஞ்சம் நல்லவனா திரிதான் பாத்துக்க. அவன் நல்லவனா இருக்க கூடாது, புரியுதா? நான் கடைசி வரைக்கும் எனக்கு பிள்ளையா, எனக்கு மட்டும் பிள்ளையா இருப்பான்னு நினைச்சேன். அவ அம்மா பட்டையை திட்டி விட்டுருக்கா, கொஞ்சம் நல்லவனா மாறிக்கிட்டு இருக்கான். அதான் அவனை மிருகமா மாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆரம்பத்துல அப்படித்தான் பேசுவான், பிள்ளைய முழுசா பார்த்தா சரியாயிருவான். அவன் யா வளர்ப்பு தானே. ஐயா பிள்ளையில நல்ல பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு நல்லது தானே. அவருக்கும் புள்ள குட்டின்னு வாழன்னு ஆசை இருக்காதா? அதுக்கானதுன்னு ஐயாவுக்கு கல்யாணம் பண்ணி தனக்குன்னு ஒருத்தி வரணும்னு ஆசை வந்துட்டியா? பாவம் ஐயா, வாழ்ந்துட்டு போட்டுமே. டேய் கையில கண்ணுதான் இருக்கு, எடுத்து சுட்டேன் ஒரேடியா போயிருவேன். அவன் மிருகமா இருக்கணும்டா. நான் சாகுற வரைக்கும் மிருகமா தான் இருக்கணும். என் தேவைக்கு தான் புள்ள, அவன் தேவைக்கு நான் இல்ல, புரியுதா? நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பொண்டாட்டி புள்ளங்கிற நினைப்பே வரக்கூடாது. பாக்கிறதுல எல்லாம் வாழ்ந்துட்டு போட்டுண்டா, அதான்டா வாழ்க்கை. அப்படி இல்லைங்கய்யா, அவருக்கு தனக்குன்னு ஒருத்தி வரணும், அவ மேல உசுரையே வச்சு அவளுக்காக வாழணும், அவன் மூலம் பிறக்கிற குழந்தைய கையில எடுத்து கொஞ்சணுங்கிற ஆசை வந்துட்டியா? ஓ அப்படியா விஷயம்? ஆமையா, இப்ப கொஞ்ச நாளாவே ஐயா அப்படித்தான் நினைக்காரு. என்ன காரணம்? ஐயா மனசுல ஒரு பொண்ணு வந்திருக்கா ஐயா, அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றம். ஓ விஷயம் அப்படி போகுதோ? யாரு? ஐயா அவசரப்பட்டு சொல்லிட்டேனா அந்த பொண்ணு இவர் ஏதாவது பண்ணிடுவாரே. வேண்டாம், நான் அவர் கூட அலைஞ்சிருக்கேன், நான் இதை சொல்லக்கூடாது. ஐயா அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழணும். எனக்கு தெரியாதுங்க ஐயா, ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, அதை வச்சு சொன்னேன். ஒத்த புள்ள படிச்சு சொன்னேன், புள்ளைய கண்காணி, புள்ள என்ன பண்ணுதா யாது பண்ணுதான்னு கண்காணின்னு சொன்னா நீ இயற்கையானமா பேசுன. பாரு புள்ள மட்டும் இன்னும் 1/2 மணி நேரத்துல வரல, நீ என்ன உசுரோடய பார்க்க முடியாது, நான் உத்தரத்தை தொங்கிடுவேன். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஒத்த புள்ளைய கூட பார்க்க முடியலனா நீயும் நானும் உசுரோட இருந்து எதுக்கு? ஒருவேளை புள்ள நாசப்படாய் வந்தா அதை பார்த்துட்டு நான் உசுரோட இருப்பேனா? அதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க, தம்பி தேட போயிருக்கா. படிச்சு சொன்னேன், புள்ளைய பாரு அவ தப்பா இருக்கா, தப்பா நடந்துக்கிடுதா. நல்ல வளர்க்குற புள்ளையெல்லாம் நீ திட்டுன,
அந்த தமிழ் பிள்ளைல ஒழுக்கமா வளர்க்கா. நீ அந்த பயலுல திட்டினியா உனக்கு என்ன அறிவு இருக்கும்? அந்த பயலுல சொன்னானுவல படிச்சு படிச்சு உன்கிட்ட சொன்னானுவ அத்தாவ தப்பா யாருக்கோ மெசேஜ் பண்றா, தப்பா மெசேஜ் வந்துகிட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னானுவல. நீ அந்த பையனோட திட்டி அனுப்பிட்ட. இல்லங்க, அவ தப்புலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ நீ அந்த புள்ளைய நம்புற? போய் சொல்லிட்டு பொருளுக்கு தப்பு பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இனி தலைப்பாடு அடிச்சு என்ன பிரயோஜனம்? காலம் கெட்டு கிடக்கு, யாரையும் நம்ப முடியாதுன்னு எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன். இப்பெல்லாம் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு எவ்வளவோ சொன்னேன். நீ அந்த புள்ளைய கண்காணிச்சியா? ஒத்த புள்ளன்னு இஷ்டத்துக்கு வளர விடுற. போனை வாங்கி கொடுக்காதன்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்ட. கோடி ரூபாய் சொத்து இருக்க எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்க தெரியாது? அவளுக்கு இப்ப தேவையில்லைன்னு நினைச்சேன். அது தம்பிதான் வாங்கி கொடுத்தான். பஞ்சரிச்சது யாரு? அவன் என்கிட்ட எவ்வளவு பஞ்சரிச்சா? எனக்கே அப்படிதான் இருந்தது. அவன் தாய் மாமன் என்ன பண்ணுவான்? வாங்கி கொடுக்கதான் செய்வான். அவன் வாங்கி கொடுக்கலன்னா அவன் பொண்டாட்டி தான் நீ திட்டுவ. அதுக்கு பயந்து அந்த பிள்ளையும் வாங்கி கொடுக்க சொல்லிச்சு. தப்புதாங்க. தப்பு நீ இப்ப உணர்ந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் கை மீறி போச்சுது போ. ஆனா ஒண்ணு, என்ன 6 மணத்துல என் புள்ள வரல, நீ என்ன உசுரோட பார்க்க முடியாது. என்னங்க, என்ன தண்டிச்சிடாதீங்க. என் பொண்ணு சத்தியமா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அவன் மேல நம்பிக்கையா இருக்கேன். என் பிள்ளை எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. உனக்கு புரியல. அவன் செய்யறது அவளுக்கு தப்புனே தெரியாது. ஏன்னா அவ வயசு அப்படி. நாம தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவளுக்கு இப்ப எல்லாருமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஏன்னா அவ வயசு அப்படி, அவ பருவம் அப்படி. இதுல அவ தப்பு ஒண்ணுமே இருக்காது. முழு தப்பு நமக்குள்ளதான். ஏய் கிஷோர், கிஷோர். அம்மா ரோகிணி, ரோகிணி. ஏய் கிஷோர், ரோகிணி. உங்க வீட்டுல கூப்பிடும்போது கூட உங்க 2 பேரையும் சேர்த்து தான் கூப்பிடுவாங்களா என்ன? அவங்க என்ன அவசரமா கூப்பிட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? நீ எதுக்கு தேவையில்லாம எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க? கூப்பிடுறவங்க உங்களை மட்டும் கூப்பிட வேண்டியதானே? அது என்ன கிஷோர், ரோகிணி? ஏன் புருஷ மண்டாட்டி நீங்க 2 பேரும்? ஐயோ, நான் என்னத்த சொல்ல? இங்க பாரு தேமொழி, நீ நினைக்கிற கற்பனைக்கு என்னால தலையசைக்க முடியாது. நான் சொல்றது கற்பனை தானே. உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. அம்மா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். ஏன் உங்க அம்மா என்ன உங்களுக்கு கடவுளா? கூப்பிட்டோன்னு பிறந்துகிட்டு நிக்கிறீங்க. இத நான் கூப்பிட்டா யாரோ தானே நிக்கிறீங்க. ஏன் தேன்மொழி, அம்மா என்ன எப்பமா கூப்பிட்டு இருக்காங்க? ஏதாவது முக்கியமான விஷயம் நான் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. நீ எனக்கு உரிமைப்பட்டவா, இஷ்டப்பட்ட நேரம் கூப்பிடுவ. அப்போ கொஞ்சம் அசல்தனம் வரதான் செய்யும். அது தப்புதான். இனிமேலே நீ கூப்பிட்டாலும் என்னன்னு நான் உடனே கேட்கிறேன். போதுமா? தப்ப மாத்திக்க முயற்சி பண்றேன். உங்க அம்மா உங்களுக்கு எதை கத்து கொடுத்திருக்காங்களோ இல்லையோ, சாமர்த்தியமா பேச நல்லாவே கத்து கொடுத்திருக்காங்க. அது எப்படி பேசணும்னே வாய் அடைச்சிடுறீங்களே. இங்க பாரு, எங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுனா நாங்க உடனே மன்னிப்பு கேட்போம். அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவோம். அப்படிதான் எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. தப்புதான். நீ கூப்பிட்டு அசல்தனமா இருந்தது தப்புதான். அது எவ்வளவு பெரிய வழி உனக்கு கொடுத்துருக்குன்னு எனக்கு இப்போ புரியுது. ஆனா இனி அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். அப்பப்பா, பேசியே சமாளிக்கிறதுல இந்த குடும்பத்துக்காரங்க கை தேர்ந்தவங்க. சரி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். எதுக்கு ரோகிணி இவங்களையும் ஒன்னா கூப்பிடணும்? எதுக்கு 2த்தையும் பக்கத்துல வச்சு பார்க்க வைப்பாங்க, காதல் வளரும். அப்புறம் என்ன டைஸ் பண்ண வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ண வைக்கலாம். வேற எதுக்கு? நான் ஊசோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இவங்க மனசார இல்ல. சும்மா கூட ரோகிணியை நினைச்சு பார்க்க கூடாது. கிஷோர் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். அம்மா கூப்பிட்டீங்களா? அவர் ரோகிணி எங்கயா? அவன் ரூம்ல இருப்பான்னு நினைக்கமா? எங்க கூப்பிடுறேன்? வேண்டாம். ஏமா ரோகிணி? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்கம்மா. தினேஷ் இல்ல, அவங்க அக்கா பொண்ண காணுமா? என்னம்மா சொல்றீங்க? காலையில ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு போன பிள்ளை இன்னும் வீடு திரும்பலையா? நைட் ஆக போகுது. அதான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணலான்னு. என்னமா சொல்றீங்க? அக்கா பொண்ணு காணுமா? ஆமாடா, ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் உனக்கு கிடையவே கிடையாதான். ஐயோ, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எதுவும் போயிருப்பா? இல்ல வீட்டுல சண்டை எதுவும் போட்டாளா? இல்லடா, அவங்க அம்மா சாப்பாடுலாம் உருட்டி விட்டு நல்லபடியா தான் அனுப்பி வச்சிருக்கா. ஸ்பெஷல் கிளாஸுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. கிஷோர், கொஞ்சங்க வா. என்ன ரோகிணி? அது கிஷோர் இங்க இருக்கும்போதே சொல்லிருக்கலாமே. ஏன் சில விஷயங்களை பக்கத்துல சொல்ல முடியும். எனக்கு ஒண்ணு புரியல. அவரு உங்களை விட கூடுன போஸ்டிங்ல இருக்காரு. உங்களோட வயசுல மூத்தவரு. அது என்ன வா போன்னுக்கிட்டு? இதுதான் மூத்த அதிகாரிகளுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா? இப்படி சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல சட்டத்துல இப்படி இடம் இருக்குதா? ஏன் சாரனை கூப்பிட்டா என்னவா? சரிமா, இப்போ அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. இங்க முக்கியமான விஷயம், நீ உள்ள போ. எனக்கு ஒண்ணு புரியல. நான் எதுக்கு உள்ள போகணும்? இது ஏன் வீடு தானே? என் புருஷன் கூடுன போஸ்டிங்ல இருக்காரு. இவங்க அவங்களோட ரொம்ப கீழே இருக்காங்க. அது என்ன அப்படி பேச நீ கூப்பிட்டு இருக்காங்க? நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க கூப்பிடல, நீங்க உடனே அப்படி
நீ ஏன் உள்ள போனா உனக்கு நல்லது. தேன்மொழி நீ உள்ள போ. நான் எதுக்கு உள்ள போகணும்? எனக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். இந்த வீட்டுல எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா இந்த வீட்டுல உனக்கு யாரும் துரோகம் பண்ணல. இங்க முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் உள்ள போமா. எதுக்கு இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.